அன்புக்குரியவர்களே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரம். இப்பொழுது மயான அமைதி. மே மாதம் 4ஆம் தேதி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? இந்த தமிழகத்தை, தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நல்ல தலைவர் யார் வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? எல்லா ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? நான் தான் இந்த கட்சியிலே தலைவராக இருந்து, முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து அறிவிக்கப்பட்டு என்னை தேர்ந்தெடுங்கள், நான் உங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு புறம் ஆன்மீக தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆன்மீக வழிகாட்டிகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றீர்கள். ஒருவேளை கற்பனை செய்து பாருங்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏப்ரல் மாதம், மே மாதம் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஆர்டினேஷன் குருப்பட்ட விழா நடைபெறுகிறது. இளம் குரு மாணவர்கள் திருத்தொண்டர்களாக இருந்து குருக்களாக உருவாக்கப்பட்டு இவர்கள்தான் நல்ல மெய்ப்பர்கள், நல்ல வழிகாட்டுகள், ஆன்மீக தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தி அபிஷேகம் செய்து மக்களிடத்தில் அனுப்புகின்றார்கள். ஒரு புறம் நாட்டு தலைவர், இன்னொரு புறம் ஆன்மீக தலைவர். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இன்றைய பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா ஆலயங்களிலும், கத்தோலிக்க ஆலயங்களில் நானே நல்ல ஆயன், நானே நல்ல ஆயன் என்ற ஒரு செய்தியை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கின்றார். நானே நல்ல ஆயன், என்னை போல இந்த மக்களை வழி நடத்துவதற்கு ஆட்கள் தேவை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்குழு குறைவு. எனவே அழைத்தல் வாழ்வை, தேவ அழைத்தல் முகாம், தேவ அழைத்தல் வாழ்வை ஊக்குவிப்பதற்காகவும் இன்றைய நாளிலே எல்லா ஆலயங்களும் சொல்லப்படுகிறது. உங்கள் குடும்பங்களில் நன்றாக ஆன்மீகத்திலே வழிநடத்த ஆசைப்படுகின்ற பிள்ளைகளை குருக்களாக, கன்னியர்களாக, திருத்தொண்டர்களாக நீங்கள் ஊக்குவித்து அனுப்புங்கள் என்று அதற்காகவும் இன்றைய நாளில் நாம் அந்த கருத்தை முன்னிறுத்துகின்றோம். எனவே இந்த செய்தியெல்லாம் நம்முடைய மனதில் நிறுத்தி கொண்டு, நாட்டு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நாட்டு தலைவர்கள் பல எண்ணங்கள் நம்முடைய மனதிலே தோன்றும். 3 கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, நிர்வாக திறமை இருக்க வேண்டும். ஒரு நாட்டு தலைவருக்கு நிர்வாக திறமை இருக்க வேண்டும், அறிவு கூர்மை இருக்க வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, நல்லதை தேர்ந்தெடுத்து அறிவு கூர்மையோடு செயல்பட வேண்டும். 3வது, வீரம் வேண்டும். தீமையை அழிப்பதற்கும் நன்மையை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கும், நாட்டிலே கொண்டு வருவதற்கும் வீரம் வேண்டும். 3 சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாட்டு தலைவருக்கு 3 அடிப்படையான திறமை இருக்க வேண்டும். 1, நிர்வாக திறமை இருக்க வேண்டும். 2வது, அறிவு கூர்மை இருக்க வேண்டும். 3வது, வீரம் இருக்க வேண்டும். நான் ஓட்டு போட்டோமே, அந்த நபர்களுக்கு இதெல்லாம் இருக்குதான் மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருந்தால் சந்தோஷப்படுங்கள். ஆன்மீக தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆன்மீக தலைவர்கள் இரக்க குணமுடையவராக இருக்க வேண்டும், மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உதவி செய்ய மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு 3 சொன்னேன். இரக்க குணம், மன்னிக்கின்றவர்கள், மனித நேயம் கொண்டவர்கள். எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் சரியாக அன்பு செய்ய வேண்டும், எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும், எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆன்மீக தலைவரிடத்தில் இருந்து. ஆனால் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் நானே என்று சொல்கின்றார். நல்ல ஆயன் என்பவன் யார்?
அவர் எதை முன்னிறுத்துகிறார் என்பதை மட்டும் உங்களோடு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 மேற்கோள்களை காட்ட ஆசைப்படுகின்றேன். வாசிக்காதவங்க தயவு செஞ்சு பைபிள் எடுங்க. 3 மேற்கோள்களை நான் சொல்ல போகிறேன். வாசிக்காதவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள். தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசியுங்கள். முதல் மேற்கோள் ஏசாயா 40:11 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா இறைவாக்கினராகமம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாசிக்காத மட்டும் ஒவ்வொருவராக வாசிப்போம் நான் சொல்லுகின்ற பொழுது. 2வது மேற்கோள் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3வது மேற்கோள் முதல் சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே ஒரு ஊமை எடுத்து சொல்கிறார். உண்மை என்று சொல்லிவிட்டேன், ஊமையை எடுத்து சொல்கிறார். ஊமை எதற்காக சொல்லப்படுகிறது? நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. அந்த ஊமையிலிருந்து ஆண்டவர் இயேசு சொல்ல வருகின்ற செய்தியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்காக ஒரு ஊமையை பயன்படுத்துகின்றார். என்ன ஊமை? என்ன ஊமை? ஆயன் ஆடுகள். அன்றைய நாட்களிலே ஆயனும் ஆடுகளும் எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டது, எப்படி பேணி காக்கப்பட்டது என்பதை எல்லோரும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதை முன்னிறுத்தி ஆண்டவர் இயேசு ஆயன் ஆடுகள் இந்த ஊமையை சொல்லி தான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உணர்த்துகிறார். நீங்கள் எத்தனை பேர் ஆடு மேய்ப்பதை பார்த்திருக்கிறீர்கள்? ஆடு கொட்டகை பார்த்திருக்கிறீர்கள்? அல்லது ஆடு மேய்க்கின்றவர்கள் ஆட்டுக்குட்டியை இதை நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் கோழி குஞ்சு இதை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அம்மாவா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை மட்டும் தூக்குங்க. கோழி வளர்ப்பது, கோழி மேய்ப்பது, கோழி குஞ்சு. கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க, கொஞ்சம் பேர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, நன்றி. நிறைய பேர் கை தூக்குறதுனால இந்த மகிழ்ச்சி. 2 குரல் எழுப்பும். நான் அந்த குரல் எழுப்புறேன், நீங்களாம் சிரிப்பீங்க. நீங்களே எழுப்பி பாருங்க. தீனி கொடுக்கின்ற பொழுது, கோழி குஞ்சு தீனி கொடுக்கின்ற பொழுது எப்படி குரல் எழுப்பும்? யாராவது எப்படி குரல் எழுப்பும்? எப்படி? யாரும் சொல்கிறீங்களே? வெரி குட். கை தட்டுங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரில, கை தட்டுங்க. தைரியமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கின்ற பொழுது மிக அருமையாக இனிமையாக அந்த குரலை எழுப்புகின்ற பொழுது எங்கிருக்கின்ற கோழி குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து தன்னுடைய தாய் தனக்கு உணவை தேடி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த தீனியை இறையை உண்ணு விட்டு சென்றுவிடும். அதே போல பருந்து வருகின்ற பொழுது ஒரு விதமான குரல் எழுப்பும். அந்த குரல் முடியாது, எனக்கும் முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஓலம் எழுப்பும். ஆபத்து என்று ஒரு ஓலம் எழுப்பும். அந்த ஓல குரலை தாய் கோழியானது எழுப்புகின்ற பொழுது குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து தன்னுடைய இறகுக்குள், கோழியினுடைய இறகுக்குள் பதுங்கிக் கொள்ளும். அற்புதமாக இருக்கும். அதை பார்க்கின்ற பொழுது சிறிய அந்த 1 அறிவு 2 அறிவு உள்ள அந்த பறவைகளுக்கு, கோழிகளுக்கு, குஞ்சுகளுக்கு எவ்வளவு அற்புதமாக கடவுள் வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தால் உண்மையாகவே நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆடு ஆயன் ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்காது, தெரிந்தவர்களுக்கு நன்றி. ஆனால் ஆண்டவர் இயேசு ஏன் இதை முன்னிறுத்துகிறார்? இதன் வழியாக நானே நல்ல ஆயன் என்று எதை சொல்லுகிறார் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். நான் சொன்ன வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும், இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்கும் ஆடுகளை பற்றியும் ஆடுகளை மேய்க்கின்ற ஆயனை பற்றியும் ஒரு ஏறக்குறை எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உவமையை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த உவமையை நம்முடைய ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற முதல் மோயிசன், ஆன்மீக தலைவர் என்று சொல்லப்படுகின்ற மோயிசன் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராவது ஒருவர் எடுக்கலையா? மோசே மிதியானின் அர்ச்சகராகிய
தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். ஆட்டு மந்தையை மோசே இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வருவதற்கு முன்பாக ஆடுகளை வைத்து கொண்டிருந்தார். தன்னுடைய சொந்த ஆடு அல்ல, மாறாக தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவர் மேய்த்திருந்தார். ஒரு கதையானது அவரை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன கதை என்றால், ஒரு முறை மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குட்டியானது தண்ணீர் தேடி வேறொரு இடத்திற்கு சென்று விடுகிறது. பல்வேறு ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகளில் ஒரு குட்டி ஆடானது தண்ணீர் தேடி வேறு இடம் செல்கிறது. அதை தேடி அலைந்து அந்த தண்ணீர் குடிக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியை பரிதாபத்தோடு, தண்ணீர் இல்லாததினால்தான் இந்த ஆட்டுக்குட்டியானது வழி தவறி சென்று விட்டது என்பதை எல்லாம் உணர்ந்து தண்ணீர் அருந்திய பிற்பாடு அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய தோளிலே போட்டு வருகின்றார். அப்பொழுது கடவுள் உணர்கிறார், தன்னுடைய ஆடு இல்லாமல் வேறொரு ஆட்டுக்குட்டிக்கே இவ்வளவு அன்பு செய்து பராமரிக்கிறார் என்றால், இவரிடத்தில் என்னுடைய மக்கள் இஸ்ராயல் மக்களை ஒப்படைத்தால் கட்டாயமாக இவர் சரியான வழி நடத்துவார் என்பதை உணர்ந்து மோயிசனை தேர்ந்தெடுத்து கடவுள் அவரோடு இருந்து வழி நடத்தி வந்தார் என்பது முன்னிறுத்தப்படுகிறது. என்ன சொல்கிறேன் என்றால், ஆடு மேய்க்கின்ற பணியை அவர் அற்புதமாக செய்தார். ஆட்டிற்கும் ஆடு மேய்க்கின்றவர்களுக்கும் ஒரு பிணைப்பு இருந்தது. மோயிசன் ஆடுகளை மேய்த்து வந்தார். அதனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து இஸ்ராயல் மக்களை மேய்ப்பதற்காக நியமிக்கின்றார். இரண்டாவது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவீது அரசன் இளமையாக இருக்கின்ற பொழுது ஆடுகளை மேய்க்கின்றான். வாசிப்போம், சத்தமா வாசிப்போம். தாவீது சவுலை விட்டு திரும்பி சென்று பெத்லெகேமில் தம் தந்தையாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இளமையான வயதிலே அவர் சவுலை விட்டு பிரிந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இவரை பற்றி பல கதைகள் இருக்கிறது. எனவே ஆடுகள் ஆயன், இது வரலாற்றிலே பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஏசாயா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு ஆயனாக ஆடுகளை மேய்க்கின்றவராக வருகிறார். அப்படி வருகின்றவர் எப்படி இருப்பார் என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஏசாயா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆயனை போல தம் தந்தையை நம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்த்து அவற்றை தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். எந்த ஆட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவை ஊமையாக வைத்து ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கோழியினுடைய குஞ்சு, அந்த ஊமையை நான் முன்னிறுத்தினேன். ஆண்டவர் இயேசு ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை முன்னிறுத்தி, ஆட்டு மேய்க்கின்றவர்களை முன்னிறுத்தி ஒரு ஊமையை நமக்கு சொல்லுகின்றார். இதன் வழியாக அவர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், ஒரு ஆயன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், நாட்டு தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆன்மீக தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இங்கும் நான் 3 செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று, ஆயன் ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆயன் ஆடுகளை, இன்றைய நற்செய்தியை மையமாக வைத்து யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆயன் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கிறார். எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆயன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த ஆடுகளை பலமான ஆடு எது, பலவீனமான ஆடு எது, சினை ஆடு எது, நோயுற்ற ஆடு எது, அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆயன்
ஆடுகளை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி, ஒரு ஆயன், நானே ஒரு ஆயன், நல்ல ஆயன், நான் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் பலம் உள்ளவர்களா, பலவீனம் உள்ளவர்களா, நோய் உள்ளவர்களா, அல்லது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இரண்டாவதாக, ஒரு ஆயன் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபத்திலிருந்து, தீமையிலிருந்து, அழிவிலிருந்து, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து, சமூக வலைத்தளைகளிலிருந்து, போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நான் உங்களை பாதுகாக்கிறேன். ஆண்டவரே சொன்னார், அப்படி நான் உங்களை பாதுகாக்கிறேன். இன்றைய சூழ்நிலையும் சரி, அன்றைய சூழ்நிலையும் சரி, கடவுள் மனிதர்களை பாதுகாக்கின்றார். உங்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். மூன்றாவதாக, நல்ல ஆயன் என்பவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்படி அவர் வழி நடத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நன்மை எது, தீமை எது என்பதை அறிந்து தான் வாழ்ந்து தன் வாழ்வின் வழியாக, தியாக வாழ்வின் வழியாக வழிகாட்டக்கூடியவராக, வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். 3 சொன்னேன். 1 அறிந்து வைத்திருத்தல், 2வது பாதுகாத்தல், 3வது வழி நடத்துதல். இங்கு நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது, 1 நாட்டு தலைவர்கள், 2வது ஆன்மீக தலைவர்கள். நல்ல ஆயன், நல்ல ஆயன் என்பவர் தன் உயிரையே கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்னதற்கேற்ப ஒவ்வொரு மனிதர்களையும் நண்பர்களாக பார்த்து உயிரையே கொடுக்கிறார். அவர்தான் நல்ல ஆயன். அதுபோன்ற மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் யார்? நீங்களும் நானும் மனிதர்கள், அதிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நல்ல ஆயர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக குருக்கள், கன்னியர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் மட்டுமல்ல, நாட்டு தலைவர்களும், ஆசிரியர்களும், குடும்ப தலைவர்களும் நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எதையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்காக, மக்களின் நலனுக்காக பாடுபடுவதற்காக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அது ஆன்மீகத்தில் வழிகாட்டியாக இருந்தாலும், சமூகத்தை வழிகாட்டியாக இருந்தாலும், குடும்பத்தில் வழிகாட்டியாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்க நாம் முன் அழைக்க திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எப்படி வேறுபடுத்தி பார்க்கின்றது என்று பார்க்கிற பொழுது, இன்றைய நாட்களில் சுயநலம், நேர்மையற்ற ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். சமூகத்திலும், திருச்சபையிலும், குடும்பங்களிலும், கல்வி பணி, சமூக பணி எல்லாவற்றிலும் புறையோடி கிடக்கிறது. இதற்கு மிக உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டு, எலெக்ஷன் டைமில் ஓட்டு போகிற நேரத்தில் எல்லா கட்சிகளும் நான் கொஞ்சோண்டு பணம் தரேன், வாங்கிக்கிட்டு புறையோடு கிடக்கிறது. இவர்கள் நல்ல தலைவர்களா என்று நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும்.